வணக்கம். தமிழருவியின் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மொத்தமாக 37 புதிய மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் மதுவரி திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ராயாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பலப்பிட்டியை தெரிவித்துள்ளார். அவற்றில் 16 அனுமதி பத்திரங்கள் சிறப்பு அங்காடிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர முன்வைத்த கேள்விக்கு பதிலளித்து கருத்துரைத்த போதையே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றை பரிசீலிக்க இவ்வருடத்தில் அரசாங்கத்திடம் போதிய வருமானம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து விசேட உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்துடன் முன்னோக்கி சென்றால்தான் நாம் தலைதூக்க முடியும். தனிப்பட்ட இலக்குகளுக்கு சென்றால் அது அழிவின் ஆரம்பமாக அமையும். அத்துடன் பொது இணக்கப்பாட்டிற்கு வருமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா செயல்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை இம்மாதம் 29ஆம் திகதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் மனு தாக்கல் செய்யுமாறும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதி குறித்த வழக்கு இம்மாதம் 29ஆம் தேதி மீண்டும் அழைப்பதற்கு உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனா, சிரேஷ்ட உபதலைவர் அமைச்சர் நிமால் சிறிபால சில்வா உபதலைவர் உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கையில் ஓய்வு பெற்ற இராணுவத்தினரை ரஷ்யா உக்ரைன் இடம்பெறும் யுத்தத்திற்கு அனுப்பிய குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மனித கடத்தலின் முன்னாள் இராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவரும் இராணுவ சார்ஜன் ஒருவருமே குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்ய இராணுவ சேவைக்கு அனுப்பியமை தொடர்பில் ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி உண்மைகளை வெளிப்படுத்திய இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற தடுப்பூசியை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குணசேகர விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் மாலியாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குணசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். சர்ச்சைக்குரிய தடுப்பூசியினை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேயிலை தோட்டங்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் உர மானியத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த உர மானியத்தை 10 ஏக்கரில் இருந்து 50 ஏக்கர் வரை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேயிலை உற்பத்தியாளர்கள் சங்கம், இலங்கை தேயிலை சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் குறித்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவரையில் 10 ஏக்கருக்கு மாத்திரமே குறித்த உர மானியம் வழங்கப்பட்டு வந்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் அதனை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ராயாங்க அமைச்சர் டயன ஹமகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதன் காரணமாக வெற்றிடமாகியுள்ள அந்த பதவிக்கு முஜிபுர் ரஹ்மானை நியமித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ராயாங்க அமைச்சர் டயன ஹமக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என இலங்கையின் உயர் நீதிமன்றம் அறிவித்தது. இந்நிலையில் குறித்த வெற்றிடத்திற்கு முஜிபுர் ரஹ்மானின் பெயர் முன்மொழியப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட உள்ளதாக சையத் பிரேமதாச தெரிவித்தார். அதன்படி முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள். தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருக்கும். இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள்.
ரஷ்யா இராணுவத்துடன் இணைந்து கொள்வதற்காக மனித கடத்தல்காரர்களால் அனுப்பப்பட்ட இலங்கையர்கள் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் அனைவரும் முன்னாள் இராணுவ வீரர்கள் என்பதுடனும் இவர்களில் ரஷ்யாவில் 6 பேரும் உக்ரைனில் 2 பேரும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தத்துவ தெரிவித்துள்ளார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இதுவரையில் 23 இலங்கையர்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட போது முன்பகுதி தரையுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பெட்டெக் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 767 என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. எனினும் குறித்த விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் விமான ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் துருக்கியின் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா போரால் பாதிக்கப்பட்டு காசா பகுதியில் சுமார் 23 லட்சம் பேர் நிவாரணப் பொருட்களை எதிர்நோக்கியுள்ளனர். எகிப்து மற்றும் காசா எல்லை என 2 எல்லைகள் உள்ள நிலையில் பாதுகாப்பு காரணமாக அவற்றை இஸ்ரேல் தடுத்து வைத்துள்ளது. நிவாரணப் பொருட்களை அனுமதிக்க ஐநா கொடுத்த அழுத்தம் காரணமாக ஒரு பாதை திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ள நிலையில் எந்த வாகனமும் பலஸ்தீனத்தின் பகுதிகளுக்குள் செல்லவில்லை என்று ஐநா தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இராணுவத்தின் ஊடுருவல் பலஸ்தீன எல்லையில் நிவாரண பொருட்கள் வந்தாலும் வாங்கி மக்களுக்கு கொண்டு சேர்க்க யாரும் இல்லை என்றும் ஐநா கூறியுள்ளது. இதனால் நிவாரணப் பொருட்களுடன் வாகனங்கள் காத்திருக்கும் சூழல் நீடிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.